திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோளென் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும். குமரேசரிரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம். கந்தர் அலங்காரத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடல் 57. தினந்தோறும் விளக்கேற்றி வச்சு பாடுங்க, மௌன விரதம் இருங்க, முருகப்பெருமானுக்கு அன்றாடம் பூஜை செய்யுங்க. உங்களால் முடிஞ்சது பூ வாங்கி போட்டு விளக்கேற்றி ஒரு டம்ளர் தண்ணி மொண்டு வைங்க. இல்லை ஒரு பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பேரிச்சம்பழம். அப்போல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியாது. இப்போ பாக்கெட் ஒரு 10 ரூபா பாக்கெட்டுங்களே விற்கிது. பேரிச்சம்பழம் பாக்கெட்டு, முந்திரி பருப்பு பாக்கெட்டு, அப்படியெல்லாம் திராட்சை பாக்கெட்டு அப்படிலாம் விற்கிது. ஒரு 10 ரூபா பாக்கெட் வாங்கி வச்சு பிரித்து நைவேத்தியம் வச்சு சுவாமிக்கு காட்டிட்டு 4 பேர் தின்றதுனால நம்மளுக்கு புண்ணியம். அது மாதிரிலாம் இருக்குது. அது மாதிரிலாம் செஞ்சு பலன் அடைங்க. முதல்ல ஆரம்பிங்க. முருகப்பெருமானை நினைக்காதவங்களாம் நினச்சி பூஜை பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும். வாங்க இன்றைக்கான பாடலை நாம் பார்ப்போம். இது தேவாரம், திருவாசகம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, 63 நாயன்மார்கள் வரலாறு, 12 திருமுறைகள், அபிராமி, அந்தாதி, இப்படியெல்லாம் இருக்குதா எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு போய் சேரணும்னு போடுறது. இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். ஏன்னா நமக்கு நாமே தடையாக இருக்கக்கூடாது. என்னை போல் எவ்வளோ பேர் தெரியாமல் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்து பலன் அடையணும்னு இந்த சிறு முயற்சி. திருச்சிற்றம்பலம். ஒரு பிடியும் களிரும் விளையாடும் புனச்சிறுமான், தருபிடி காவலா சண்முகா வா என சாற்றி நித்தம், இருபிடி சோறு கொண்டு இட்டு உண்டு இருவினையோம் இறந்தால், ஒரு பிடி சாம்பரும் காணாது மாய உடம்பிதுவே. அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் பாடல் 57. இப்போ பாடலாம். ஒரு பிடியும் களிரும் விளையாடும் புனச்சிறுமான், தருபிடி காவலா சண்முகவா என சாற்றி நித்தம், இருபிடி சோறு கொண்டு இட்டு உண்டு இருவினையோம் இறந்தால், ஒரு பிடி சாம்பரும் காணாது மாய உடம்பிதுவே. இந்த பாடலுக்கான விளக்கம். ஓ மனமே, போர் செய்ததற்குரிய பெண் யானையும் ஆண் யானையும் கலந்து விளையாடுகின்ற திணைப்புணத்தில் உள்ள சிறிய மானானது பெற்ற பெண் யானையை போன்ற வள்ளி அம்மையாருக்கு நாயகரே, 6 திருமுகங்களை கொண்டவரே என்று துதித்த பின்னர் யாசிக்கும் வறியவர்களுக்கு ஒரு பிடி அளவு சோறாவது கொடுத்து உதவிய பிறகு நீயும் சாப்பிட்டு இருப்பாயாக. நல்வினை தீவினை ஆகிய வினைகளையுடைய நாம் இறந்து விட்டால் மாய உடம்பாகிய இவ்வுடல் ஒரு பிடி சாம்பலும் ஆகாது, ஒழியும் தன்மையுடையது. அருமையாக சொல்லியிருக்கா பாருங்க. தினந்தோறும் முருகப்பெருமானை நினச்சி வேண்டி, வள்ளியம்மையோடைய கணவரே ஆறுமுகப் பெருமானே அப்படின்னு வேண்டி நம்ம பூஜை பண்ணிவிட்டு வந்து அம்மா எனக்கு உணவிடுங்கன்னு வந்து கேட்குறவங்களுக்கு ஒரு பிடி கைப்பிடி சோறு கொடுத்து நீங்கள் உதவி அப்படிலாம் இருந்தீங்கன்னா நம்மளுடைய நல்வினை தீவினையெல்லாம் போகும். அதுக்கப்புறம் நம்ம செத்து இந்த உடம்பு ஒரு பிடி சாம்பல் காணாது அப்படின்றார். அருமையாக சொல்கிறார்.
இந்த மாய உடம்பாகிய இவ்வுடல் ஒரு பிடி அளவு சாம்பலும் ஆகாது ஒழியும் தன்மையுடையது. அதனால் நீங்கள் தான தர்மங்களை செய்யுங்க, முருகப்பெருமானை பூஜை பண்ணுங்க. அருணகிரிநாதர் அழுத்தம் திருத்தமாக நம்மளை அதை தான் சொல்கிறார். முருகப்பெருமானை தினந்தோறும் பூஜை பண்ணுங்க. அம்மான்னு கேட்டவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்களுக்கு ஒரு பிடி சோறு கொடுங்க, அவங்களோட பசியை போக்குங்க. நம்ம இதை தவிர வேறு ஒன்றும் செய்ய சொல்லி பெரிய அளவில் நம்மளை வருத்தலை. முருகப்பெருமானையே நம்ம வணங்கிக்கிட்டு இருந்தால் அடுத்த வழி என்னான்னு அவரே காட்டுவார். நாம் ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. நாம் அவரை நினச்சிக்கிட்டு இருந்தால் நம்ம வேலையை அவர் பார்ப்பார். ஆகையினால் முருகப்பெருமானை தினந்தோறும் வழிபாடு செய்யுங்க. திருச்சிற்றம்பலம். பொறுப்பிடியும் களிரும் விளையாடும் புனச்சிறுமான் தருபிடி காவலா சண்முகவாயன சாற்றி நித்தம் இருபிடி சோறு கொண்டு இட்டு உண்டு இருவினையோம் இறந்தால் ஒரு பிடி சாம்பரும் காணாது மாய உடம்பிதுவே. நமக்காக பிற்காலத்தில் வர்ற நமக்காக கொடுத்துருக்காரு. இந்த அருமையான மனித பிறவியை எடுத்திருக்கிறோம். தெய்வத்தை வணங்காத வேற என்ன வேலை? முருகப்பெருமானை வணங்காது வேறு என்ன வேலை? அந்த கந்தனை, கந்த கடம்பனை, வேலனை தினந்தோறும் முருகா குமரா குகான்னு வேண்டுங்க. மௌன விரதம் இருங்க, விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணுங்க. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.